வணக்கம் உங்க பேர்? ஐயா, என்னுடைய பேர் கல்யாண சுந்தரம். நீங்க எங்க ஊர்ல? நான் காரைக்குடி தாங்க ஐயா. காரைக்குடியில பரப்புரைக்கு போறீங்க. எந்த அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க நாம் தமிழர் கட்சி? மக்கள் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு பெரிய ஆதரவு மக்கள் மத்தியில இருக்கு. இதுல என்னன்னா, ஆ கட்சி சாராம மக்களுடைய ஆதரவு இருக்கு. நாங்க எல்லா மக்களையும் சந்திக்கிறோம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மக்கள் மட்டும் சந்திக்கிறதில்ல. அனைத்து கட்சியில இருக்கிற எல்லா மக்களையும் சந்திக்கிறோம். எல்லா ஊருக்கும் போறோம். இதுல கட்சி சாராம அ அதிமுக, திமுக, காங்கிரஸு இந்த மாரி எல்லா கட்சிகளுடைய மக்களுடைய ஆதரவு நாம் தமிழர் பக்கம் இருக்கிறத எங்களால நல்லா பார்க்க முடியுது. களப்பணியில போறீங்க. அங்க வந்து உங்கள்ட்ட கோரிக்கை என்ன வச்சுறாங்க? இப்ப மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, அ எ பொதுவா எல்லா மக்களுடைய கோரிக்கை பார்த்தீங்கன்னாக்க, பிள்ளைகளுடைய கல்வி, அதாவது அரசு வேலை சம்பந்தமான கேள்விகள் நெறைய இருக்கு. இப்ப நம்மளுடைய ஆட்சி வரைவுல பார்த்தீங்கன்னாக்க, அ வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை இப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது எப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க மக்களுக்கு. மக்களுக்கு அந்த ஆட்சி வரைவு நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லி, அந்த எப்படி வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலைங்கிறத சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அது உங்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கிற முடியுது. சொல்ற விதம் இருக்கு. ஆ. ஏன்னா அது உடனே ஒரு 2 வரியில சொல்லிட்டு போனோம்னா யாருக்கும் புரிய போறதில்ல. ம். இப்ப அதாவது வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை அப்படின்னா, இப்ப நம்ம நம்ம சுற்று வட்டார நம்ம கிராமங்கள்ல, நம்ம நகரங்கள்ல நடக்கிற எல்லா வேலைகளும் அரசு அரசு நிலையாக மாற்றப்படும். அனைத்து வேலைகளுமே நம்ம எப்பவுமே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, அதன் மூலமாக வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்மகிட்ட நிறைய நிலங்கள் இருக்கு. நிறைய நிலங்கள் இருக்கு. நீர் வளத்தை நம்ம நீர் மேலாண்மை நீர் வளத்தை பெருக்குவோம். அப்ப நம்ம நம்ம நிலம் தான் நம்மளுக்கு மூலாதாரம். இதுதான் ரீசோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நிலத்துக்குள்ள நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்ம இந்த உலகத்துல பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளும், மனிதனுடைய தேவைகள் நிறைவேற்ற ஒவ்வொரு பொருளுமே இந்த பூமிக்குள்ள இருந்து தான் கிடைக்குது. அப்ப நம்ம நம்ம பகுதியில என்ன வளம் இருக்கு? அந்த வளத்தை நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளா மாற்றுவதற்கு தேவையான செயல் திட்டங்கள். இந்த செயல் திட்டங்கள் தான் மக்களுக்கு வேலையா கொடுக்குறோம். இப்ப நீங்க வந்து காரைக்குடி தொகுதி. காரைக்குடி தொகுதியில நாம் தமிழர் தவிர்த்து யாருக்கு இங்க வந்து பலம் ஜாஸ்தி அப்படிங்கிறது? இணையதளம் நீங்கள் பாப்பீங்க. அந்த இணையதளத்துல திமுக ஐடி விங் வச்சு அவங்க போடுவாங்க. காங்கிரஸ் ஐடி விங் அப்படிங்கறதெல்லாம் இணையதளத்துல கிடையாது. மித்த கட்சிகளும் கிடையாது. அதிமுக கொஞ்சம் ஐடி விங் இருக்கு அது. ஆனா மெயினா பாத்தீங்கன்னா ஐடி விங்கோ இல்லாட்டினா இணையதளத்துல உலா வருது நிறைய தாவேகா தொண்டர்கள் நிறைய இருக்கு. அவங்க பதிவுலாம் பாக்குறப்ப நாங்க தான் எல்லா இடத்துலயும் நாங்க தான் சொல்லுவாங்க. அதுவும் இங்க வர்றப்ப அன்னைக்கு விஜய் அவர் வர்றப்ப தாவேகா, அதாவது நாடாக்கா கூடாருமே காலி ஆகுற அளவுக்கு பாரு சம்பவம் செய்வாரு எங்க அண்ணன் பிரபு அப்படின்றாரு. அப்ப அவருடைய எழுச்சி மாதிரி இங்க தெரியுதா? இல்ல மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்களா? அதாவது ஒரு எழுச்சி இருக்கிற மாதிரி மக்கள், அதாவது நீங்க சொல்ல ஐடி விங்னு சொல்றீங்க இல்லையா? ஐடி விங்குக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தொழில்நுட்ப பாசறைங்கிற ஒரு பாசறை இயங்கி செயல்பட்டு இருக்கு. அப்ப ஐடி விங்கிறது இன்னைக்கு, அதாவது ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருச்சு அப்படின்னு காட்டலாம். ஆனா உருவாச்சான்னு கேட்டா அது இல்லை. இப்ப இங்க நாதாக்கா கூடாரத்தை நாங்க காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இங்க வருகை இருந்தாங்க. நாங்களும் தான் பார்த்தோம். இங்க எங்களை காலி பண்ற நாதாக்கா கூட்டத்தை காலி பண்றவளுக்கு விஜய் செஞ்ச பிரச்சாரம் என்ன? இங்க எந்த பிரச்சாரம் இல்லையே. இது வழியா வந்தாங்க, ரோட் ஷோ பண்ணாங்க, மக்கள் பார்த்தாங்க, சிரிச்சாங்க, கைதட்டாங்க, போயிட்டாங்க. நீங்க எல்லா தொகுதியிலையும் பார்த்திருப்பீங்க, எல்லா ஏரியாலையும் பார்த்திருப்பீங்க. கன்னியாகுமரி, இங்க கரூர் இந்த மாதிரி ஏரியால பார்ப்பீங்க, மக்கள் கூட்ட நெருக்கடி இருந்துச்சு. காரைக்குடி மக்கள் அறிவான மக்கள், தெளிவான மக்கள். இங்க யாரும் போய் ரொம்ப மக்கள் அடர்த்திய அந்த கூட்டத்தை ரொம்ப நெருக்கல. எல்லாம் அங்கங்க ரோட்ல நின்று அவங்கவுங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. சரி, நாதாக்கா கூடாரத்தை காலி பண்ணக்கூடிய திட்டம் விஜய் கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா எதுவுமே இல்லை. எல்லா இடத்துலயும் விஜயோட பிரச்சாரம் பாத்தீங்கன்னாக்க திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த அந்த பரப்புரையை இங்க செய்ய முடியல? இங்க திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர்த்தை இங்க நிப்பாட்டி இருக்கு. ஏன் காங்கிரஸ் வேட்பாளர், காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிங்கிற நிலைப்பாட ஏன் விஜய்னால இங்க பரப்புரை செய்ய முடியல? அப்படின்னா காங்கிரஸ் பெத்து போட்ட இன்னொரு குழந்தை தான் தாவேகா. காங்கிரஸை எதிர்த்து விஜய் அரசியல் பண்ணுவாருன்னு கேட்டா அரசியல் பண்ண மாட்டாரு. ரெண்டாவது, அவங்க என்ன பரப்புரை பண்ணாலும் அந்த பரப்புரைக்கு எதிரான விமர்சனத்தை நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க கண்டிப்பா செய்வோம் அப்படிங்கிறது கண்டிப்பா விஜய்க்கு தெரியுமா, அவங்க பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்களா அப்படின்னு தெரியாது. இங்க 2 பேருக்குலாம் போட்டின்னு சொல்றாங்க. எந்த போட்டியும் இங்க கிடையாது. அதாவது
நீங்க இங்க இருக்கிறீங்க, ஆனா ரீல்ஸ் எல்லாம் பாக்குறப்ப வந்து மக்களுக்கு நிறைய நலன் வந்து செஞ்ச மாதிரி தாவேகா வேட்பாளர் வந்து ரீல்ஸ் நிறைய போடுறாரு. ஐயா, மக்கள் நலன் வந்து கை அலைபேசியில வந்து ரீல்ஸ் பார்த்துட்டோம், நான் இதை செஞ்சுட்டேன், ரோட்ல போனவங்களுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன், வியாபாரம் பண்ற மக்களுக்கு வந்து நான் பக்கத்துல உட்காந்து அவங்க பொருளை நான் வாங்கி நான் 4 பேருக்கு கொடுத்துட்டேன். இது வந்து மக்கள் நல திட்டங்கள் இல்லையா? மக்கள் நல திட்டம்ங்கிறது பிறக்க போற குழந்தையில இருந்து வயதான முதியவர் வரைக்கும் என்ன நலத்திட்டம் வச்சிருக்கோம், பிள்ளைகளுடைய கல்வி என்ன, கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு என்ன, அவங்க தொழிலாளருடைய நலத்திட்டங்கள் என்ன, இது எல்லாம் இருக்கு. அப்ப ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், கல்லூரி பெண்கள், இப்படி நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு. உங்களுடைய கொள்கை என்ன, நலத்திட்டங்கள் என்ன? ரீல்ஸ் மட்டும் வாக்கா மாறாது. நம்ம எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானை வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. மாட்டுக்கு மாநாடு நடத்துறாரு, மரத்துக்கு மாநாடு நடத்துறாரு, தண்ணீர் மாநாடு நடத்துறாரு, மாட்டுக்கு மரத்துக்கு ஓட்டா இருக்குன்னு கேட்டாங்க. ரீல்ஸ் ஓட்டு போடாதுங்க ஐயா. மக்கள் பாப்போம், ரசிப்போம், லைக் பண்ணுவோம், சந்தோஷமா இருப்போம், அதை பகிர்ந்துட்டு போயிருவோம். அது வாக்கா மாத்த முடியும்னு கேட்டா இந்த தொகுதியில எந்த தொகுதியிலும் வாக்கா மாறாது. ரீல்ஸ் எப்பவுமே வாக்கா மாறாது. மக்களுக்கு தேவையான கருத்தையும் கொள்கையும் கொண்டு போய் சேர்க்கிற 15 ஆண்டு காலமா கொண்டு போய் சேர்த்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி வந்து இன்ச்சு இஞ்சா அங்குலம் அங்குலமாக வளர்ந்து இன்னைக்கு உயர்ந்த இடத்தை வந்து நாங்க பிடிச்சு நிக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி, மாற்றத்தையும் பெரிய வெற்றியையும் கொடுக்கும். ரீல்ஸ் எப்பவும் வாக்கா மாறாது, அது வெற்றியாவும் மாறாதுங்க ஐயா. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க தாவேகா வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னாக்க வேட்பாளரா அறிவிக்க முன்னாரே நான் தான் வேட்பாளர் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டது வந்து மருத்துவர் பிரபு அவர்கள். ரெண்டாவது, இது வந்து அவரா அறிவிச்சுக்கிட்டாலும் அவருக்கு தெரியும்ல மேல இடத்துல இருந்து நம்மளதான் நிப்பாட்டுவாங்க. ஆமாங்க அவர் அறிவிச்சிருக்கலாம். ஐயா, என்னை வேட்பாளர் நிப்பாட்ட போறாங்க, நம்ம மக்களுக்கு இதெல்லாம் செய்யறேங்கிற மாதிரியான நலத்திட்டங்களை செய்யறது மாதிரியான எடுத்து சொந்த செலவுல வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டுட்டு வர்றாங்க. அது நலத்திட்டம் கிடையாது, அது அரசியல் கிடையாது அப்படின்னு இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பிரபு அவர்கள் கண்டிப்பா உணர்ந்துக்குவாங்க. தாவேகாவுடைய தம்பிகள் உறவுகளும் இதை புரிஞ்சுக்குவாங்க. ஓ, அரசியலுக்களை இப்படி இல்லையோ, அரசியல் என்பது வேறையோ அப்படின்னு இவங்க புரியிற காலம் கண்டிப்பா வரும். இவங்க எதிர்நோக்கி இருக்கிற அரசியல் களம் இது இல்லை. நீங்க களத்துல போறீங்க, இப்ப அவங்கள களத்துல எதிரில எங்கெங்க பாத்திருக்கீங்க, எந்தெந்த தொகுதியில அதாவது தொகுதினா ஒவ்வொரு ஏரியாவுக்கு போயிருப்பாங்களே, அந்த எந்தெந்த ஏரியால பாத்துருப்பீங்க? ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க, ஐடி விங் இருக்கு, ரீல்ஸ் வருது, இன்ஸ்டாகிராம்ல வருதுன்னு. அதுலதான் தாவேகாவுடைய தம்பிகளையும் உறவுகளையும் பார்க்க முடியுது. களத்துல அவங்க களப்பணி ஆற்றுறாங்கன்னா அப்படி களப்பணி டோர் டு டோர் அப்படிங்கிற களப்பணி கிடையாது அவங்கள்ட்ட. என்ன சொல்றீங்க, அந்த மாதிரி இல்லைன்றீங்க? எங்க கிடையாது. வாகன பரப்புரை கூட அவ்வளவு அப்படி ஒண்ணு சிறப்பா கிடையாது. இல்ல, நாங்க தான் வந்து காரைக்குடியில கெத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, கெத்துன்னு நீங்க சொல்றது பார்த்தோம்னா களத்திலேயே கிடையாதுன்றீங்களே. ஆமாங்கய்யா, மக்களை வந்து நேரடியா சந்திக்கணும். விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனிதர், ஒற்றை பிம்பத்தை மட்டும்தான் அவங்க கொண்டு போய் சேர்க்க முடியும். வேற கருத்தியல் இல்லை, கொள்கை இல்லை மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுறதுக்கு. மக்கள்கிட்ட கொண்டு நாங்க இதை வந்து எங்களுக்கு இதை போடுங்க, எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, நாங்க வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொல்றதுக்கு அவங்கள்ட்ட ஒரு தத்துவம் கிடையாது, கொள்கை கிடையாது. விஜய்ங்கிற ஒற்றை பிம்பம் தான். அந்த பிம்பம் வந்து இப்போதைக்கு ரொம்ப பெருசாவும் ரொம்ப பிரபலியமாகவும் இருக்கும். அது வாக்காவும் வெற்றியாகவும் மாறாதுங்கய்யா. அவங்க களத்துல இல்ல, அவங்களுடைய களப்பணி எங்களுடைய களப்பணிக்கு வந்து மிக மிக குறைவுங்கய்யா. மித்த 2 பேர் இருக்காங்களே, இவங்களை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுடைய களப்பணி எப்படி இருக்கு? உங்களுக்கு டஃப் கொடுப்பாங்களா? எங்களுக்கு டஃப், காங்கிரஸ் வேட்பாளர் இருக்காங்க, ஆமா, அதிமுக வேட்பாளர், இவங்க உங்களுக்கு டஃப் கொடுப்பாங்களா? இவங்க டஃப் கொடுப்பாங்க. பணபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு. நாங்க வாக்கு சேகரிக்க போகும்போது, களப்பணி செல்லும் போது, பரப்புரைக்கு செல்லும் போது அனைத்து கட்சி மக்களுமே அதை ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நான் திமுக தான், நாங்க அதிமுக தான், நாங்க பாஜக தான், ஆனா அண்ணனுக்கு தான் எங்களுடைய வாக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மக்கள் சொல்றாங்க. நான் சொல்றது வந்து இவங்க களத்துல இப்ப நீங்க போய் பரப்புரை பண்ற மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க. ஐயா, அவங்க பரப்புரை பண்றாங்க. பரப்புரை பண்ணும்போது இத்தனை ஆண்டு காலமா மக்கள்கிட்ட கொண்டு என்ன சேர்த்தாங்களோ, இப்ப காங்கிரஸ் கட்சியில வந்து ஐயா மாங்குடி நிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க தான் இங்க சட்டமன்ற உறுப்பினர். அவங்க சட்டமன்ற உறுப்பினரா இங்க என்ன செஞ்சிருக்கேன், என்னுடைய நலத்திட்டங்கள் இவ்வளவு செஞ்சிருக்கேன் அப்படிங்கறது கொண்டு சேர்க்கறதுக்கு அவங்கள்ட்ட திட்டங்கள் இல்லைங்கய்யா. மக்களை எங்களை கேள்வி கேட்கிறாங்க, நீங்க என்ன எப்போதும் போல நாங்க தொடர்ச்சியா உங்களுக்கு வாக்கு செலுத்திட்டே இருக்கோம், எங்களுக்கு எதையுமே நடக்கல அப்படின்னு. இந்த நடக்காத ஒருத்தர் தான், எதையுமே செய்யாத ஒருத்தர் தான் மக்கள் திரும்ப திரும்ப போய் இவங்க நிக்கிறாங்க. எத்தனை படைபலம் பணபலம் இருந்தாலும் இந்த காரைக்குடி தொகுதியில் அது எடுபடாதுங்க ஐயா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காலையில கூட திமுக காங்கிரஸை சேர்ந்தவங்க பரப்புரை பண்றாங்க, நாங்க காரைக்குடி வந்து நாங்க மாநகராட்சியா மாத்துவோம். ஏற்கனவே இது மாநகராட்சியா தான் இருக்கு. மாநகராட்சிங்கிற பேர்ல தான் காரைக்குடி இருக்கு.
முற்று முழுதா காரைக்குடி மாநகராட்சியா மாறிடுச்சான்னு கேட்டாக்கு மக்கள்கிட்ட அனைத்து தர மக்கள்கிட்டையும் வரி வசூலி மாநகராட்சிக்கு என்ன வரி திட்டம் உயர்த்திருக்காங்களோ அவ்வளவு மக்கள்கிட்ட வந்து வரி வசூல் தான் பண்ணியிருக்காங்க. மாநகராட்சிக்கு உண்டான எந்த நலத்திட்டங்களும் இந்த காரைக்குடி பகுதியில் கிடையாது. மாநகராட்சிங்கிற பேர் தான் இருக்கு. அந்த பேரை வச்சுட்டு மக்கள்கிட்ட வந்து வரி வேட்டை தான் அரசு வாங்கிக்கிட்டு இருக்கு தவிர அந்த வரியை வாங்கிக்கிட்டு மக்களுக்கு தேவையான எந்த நலத்திட்டங்களையும் செய்யல. அப்ப உண்மையாவே மாநகராட்சியை யார் மாத்துவோம்னா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சட்டமன்ற வேட்பாளராக வரும்போது இந்த காரைக்குடி தொகுதி உண்மையாவே மாநகராட்சியை கண்டிப்பா மாற்றப்படும். ஏற்கனவே வந்து ஐயா மாங்குடி அவர்கள் தான் இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. அவங்க ஏற்கனவே இருந்தப்ப முழுமையான மாநகராட்சி அவங்கள மாற்ற முடியல. நான் வந்ததுக்கு அப்புறம் நான் திரும்பவும் மாநகராட்சி மாத்தினா ஏற்கனவே மாநகராட்சிங்கிற பேர் தாங்க இருக்கு. இதை திரும்ப மாநகராட்சியை மாற்ற வேணாம். ஆனா மாநகராட்சிக்கு உண்டான நலத்திட்டங்களை இங்க கொண்டு வந்து சேர்க்கணும் காரைக்குடிக்குள்ள. ஆனா ஒரு மாநகராட்சிக்கு என்னென்ன வரி திட்டங்கள் இருக்கோ அத்தனை வரி திட்டங்களும் இந்த மக்கள் மேல நீர் வரி, நிலவரி, மின்சார வரின்னு சொல்லிட்டு, வாகன வரின்னு சொல்லிட்டு, சொத்து வரின்னு சொல்லிட்டு வரி உயர்வு வந்து பன்மடங்கு இங்க உயர்த்தி மக்கள்கிட்ட வரி வசூல் செயல்படுது. மாநகராட்சிக்கு உண்டான நலத்திட்டங்கள் இந்த காரைக்குடி செய்யப்படவில்லை. இப்ப வந்து காரைக்குடியில வந்து நீங்க சொல்றீங்க 4 முனை போட்டி அப்படின்னு இருக்குன்னு சொல்றீங்க. இந்த 4 முனை போட்டி வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க விவசாயி ஏறு உழவன் விவசாயினுடைய அலைதான் அதிகமா வீச ஆரம்பிச்சிருக்கு. இந்த 4 முனை போட்டிகள் எல்லாம் நாங்கள் உடைத்தெறிந்து கொள்கையுள்ள பிள்ளைகள், தத்துவமிக்க பிள்ளைகள் 15 ஆண்டுகளாக இந்த களத்துல நிக்கிறோம். இந்த ஏறு உழவன் விவசாய சின்னத்தை மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு போய் நிறைய சேர்த்து முடிச்சிட்டோம். வெற்றியை நோக்கி பயணத்துல இருக்கோம். கண்டிப்பா இந்த தேர்தல் முடிவு செந்தமிழன் சீமான், எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க சட்டமன்ற உறுப்பினராக கண்டிப்பா வெற்றி வாகை சூடுவார்கள். நன்றி. நன்றி, வணக்கங்க ஐயா.